கேக்குதா? கேக்குதுங்க. 7. விசேட வகைகள் 7ம் அது இல்லாம பொதுவானது 1 8. காசு பெருவனவு கொடுப்பனவு கொள்வனவு விற்பனை கொள்வனவு திரும்பல் விற்பனை திரும்பல் சில்லறை அடுத்து பொது 8 பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? 8 மூல ஆவணங்கள் பார்த்தோம். ஆமாண்ணா. ஆ அப்ப இந்த மூல ஆவணங்கள் 8 இருக்கு. மூல ஆவணம்னு சொன்னா பில். அந்த பில்லுல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒரு மூல ஆவணத்தை பேணுறதுன்ற அனுகூலம் என்ன, இந்த விடயத்தை தான் நம்ம கடைசி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு மூல ஏடு அப்படின்ற விஷயத்துக்குள்ள போயிடுவோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரீன் தெரியுதானே? ஆமாண்ணா. ஓகே. இப்போ மூல ஏடு அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு வணிகத்துல ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குதுன்னா அதோட இரண்டாவது நம்ம செய்ய போற வேலை தான் இந்த மூல ஏடு அப்படின்னு சொல்றது. ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இரண்டாவதா செய்ய போற வேலை இந்த மூல ஏடு, அதுல தான் செய்வோம். சரியா? முதலாவது பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கல் வாங்கலை குறிச்சு வைக்கிறது. அது எங்க நடக்கும்? மூல ஆவணத்தில் நடக்கும். இப்போ இரண்டாவது என்ன செய்ய போறோம்? மூல ஆவணங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அதை கொண்டு வந்து பதிவு செய்ய போறோம். அப்ப முதல் முதல் எங்க பதிவு செய்ய போறோம்னா இந்த மூல ஏடு அப்படின்ற விஷயத்துல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? முதல்ல பதிவை செய்ய போறோம். சரியா? அப்ப இந்த மூல ஏட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முதற்பதிவேடு. இன்னொரு பேர் இருக்கு, என்னது? முதற்பதிவேடு. ஏன் இதுக்கு முதற்பதிவேடுன்னு பேர் வச்சிருக்காங்க? முதல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றா இங்க தான் பதிவு செய்யறோம். நல்லா கவனிச்சுக்கணும், பதிவு செய்யறோம். அப்ப மூல ஆவணத்துல பதிவு செய்யறோமா? இல்ல, அங்க குறிச்சு வைக்கிறோம். அப்ப மூல ஆவணம் என்பது என்னன்னா முதல்ல பதிவு செய்யற ஏடு. சரியா? அப்ப ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குது, அதை மூல ஆவணத்துல குறிச்சு வைக்கிறோம். அடுத்து வந்து மூல ஏட்டுக்கு பதிவு செய்யறோம். இந்த மூல ஏற்ற நம்ம எவ்வாறு பதிவு செய்வோம் அப்படின்னா, முதலாவது இந்த மூல ஏற்றுல எவ்வாறு பிரிச்சு எடுத்துக்குவோம்னா, கொடுக்கல் வாங்கலின் தன்மையை அடிப்படையாக கொண்டுதான் என்னத்தை பிரிச்சு எடுத்துக்குவோம்? இந்த மூல ஏற்றின் வகைகளை பிரிச்சிருக்கும். மூல ஏற்று இந்த வகைகளை வந்து பிரிக்கிறாங்க. இப்ப மூல ஏற்ற பிரிக்கிறாங்க. எதனை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறாங்கன்னா, கொடுக்கல் வாங்கலின் தன்மை. எதனை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறாங்க? கொடுக்கல் வாங்கலின் தன்மை ஆ, என்ன? கொடுக்கல் வாங்கலின் தன்மை. இந்த கொடுக்கல் வாங்கலின் தன்மையை அடிப்படையாக கொண்டு எத்தனையா பிரிக்கிறாங்கன்னா 8 விதமா பிரிக்கிறாங்க. அங்க மூல ஆவணம் பார்த்த மாதிரியே தான் மூல ஆவணத்தையும் கொடுக்கல் வாங்கலின் தன்மையை அடிப்படையாக கொண்டு 8 விதமா பிரிச்சாங்க தானே. அதே மாதிரி மூல ஏட்டையும் கொடுக்கல் வாங்கலின் தன்மையினை அடிப்படையாக கொண்டு 8 விதமா பிரிக்கிறாங்க. 1 minute. ஓகே, சரியா? இப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதுன்னா அதில் முதலாவது மூல ஆவணம், அடுத்து மூல ஏடு. மூல ஏட்டில் எப்படி பதிகிறோம்? அந்த கொடுக்கல் வாங்கலின் தன்மையினை அடிப்படையாக கொண்டு பதிகிறோம். அந்த தன்மையினை அடிப்படையாக கொண்டு எத்தனையா பிரிச்சிருக்கோம்? 8ஆ பிரிச்சிருக்கோம். அந்த கொடுக்கல் வாங்கலின் தன்மைன்னு சொல்றது என்னன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் தானே, மூல ஆவணத்துக்கு கொடுக்கல் வாங்கலின் தன்மைன்னு சொல்லி கொடுக்கல் வாங்கலை வகைப்படுத்தணும் தானே. எத்தனையா வகைப்படுத்தணும்? 8ஆ வகைப்படுத்தணும். அந்த 8ஐயும் அடிப்படையாக கொண்டு அந்த 8க்கும் தனித்தனியா எப்படி மூல ஆவணங்களை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அந்த 8க்கும் தனித்தனியா மூல ஏடுகளையும் வச்சிருக்காங்க. சரியா? அந்த ஒரு மூல ஏட்டுக்கும் பேர் என்னது? அந்த ஒரு மூல ஏட்டுக்கும் எவ்வாறான ஃபார்மேட்ல இருக்க போகுது, என்ன மாதிரி தன்மையில் அதை அட்டவணை அடிக்க போறோம், அதுல எப்படி பதிவு செய்யறது, அதுக்கான தகவல்களை எங்க இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம், எங்க இருந்து எடுத்துக்குவோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரிண்ணா. ஆ. அப்ப முதலாவது மூல ஏடு அப்படின்னா என்ன? மூல ஏடுனா வணிகம் ஒன்றில் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களை அவற்றின் தன்மைக்கு ஏற்ப முதலில் பதிவு செய்யப்படும் ஏடு.
அவற்றின் தன்மைக்கு ஏற்ப முதலில் பதிவு செய்யப்படும் ஏடு மூளையேடு. சரியா? அப்ப மூளையேட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முதற்பதிவேடு. கிளியரா? ஓகேண்ணா. ஓகே. இப்போ இந்த மூளையேட்டுல 8 கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 8 வகையானது. அந்த 8 வகைக்கானது அன்னைக்கு அடிச்ச அட்டவணையில மூல ஆவணம் வரைக்கும் நம்ம நிரப்பி இருந்தோம். மீதியும் இப்ப நிரப்பிடுவோமா? நிரப்பிட்டு நம்ம புக்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சரிண்ணா. ஓகே. முதலாவது என்ன வகையான கொடுக்கல் வாங்கல் எழுதியிருக்கோம்? காசு பெருவனவு. சரிதானே? காசு பெருவனவு தானே எழுதியிருக்கோம். சரி. காசு ஆமாண்ணா. பெருவனவுக்கான மூல ஆவணம் என்ன எழுதியிருக்கோம்? பெருவனவு பற்றுச்சீட்டுண்ணா. பற்றுச்சீட்டு. இது மறந்துறதா இருந்தா பெருவனவு பற்றுச்சீட்டு, பேனாவும் பானாவும் ஒரே லைன்ல தான் வருது. அப்ப பெருவனவு பற்றுச்சீட்டு. கொடுப்பனவுக்கு கொடுப்பனவு கைச்சாத்து. கொடுப்பனவு கைச்சாத்து. விளையாண்டு லேசா ஞாபகம் வச்சுக்கலாம் தானே? பெருவனவு பற்றுச்சீட்டு, கொடுப்பனவு கைச்சாத்து. சரிண்ணா. போனாவும் கையனாவும் ஒரே லைன்ல வருதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப அதே மாதிரி காசு பெருவனவுக்கு ஒரு நாளேடு இருக்கு. ஸ்பெஷலான ஒரு நாளேடு. காசு பெருவனவு அவலத்தையும் நம்ம எடுத்து எங்க பதிய போறோம். அந்த நாளேட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா காசு பெருவனவு நாளேடு. என்னது? காசு பெருவனவு நாளேடு. கிளியரா? சரிண்ணா. ஓகே, எழுதிங்க. இப்ப காசு பெருவனவு, அதுக்கான மூல ஆவணம் காசு பெருவனவு பற்றுச்சீட்டு. அடுத்து மூல ஏடு காசு பெருவனவு நாளேடு. இது லேசா காசு பெருவனவுனா பெருவனவு நாளேடு, கொடுப்பனவுனா கொடுப்பனவு நாளேடு, அவ்வளவுதான். சரியா? சரிண்ணா. ஓகே. பெருவனவு சரியா? பெருவனவு இப்ப பெருவனவுக்கான மூல ஆவணமும் தெரியும், மூல ஏடு நமக்கு இப்ப தெரியும். அடுத்து காசு கொடுப்பனவு. காசு கொடுப்பனவுக்கான மூல ஆவணம். காசு கொடுக்கணும்னா நம்ம கையில இருந்து காசு கொடுக்கிறது. காசு பெருவனம் எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி? நம்ம விற்பனையின் மூலம் காசு கிடைக்கலாம், உரிமையாளர் சொந்த காசை கொண்டு வந்து போட்டிருக்கலாம், வங்கியில இருந்து நம்ம கடை வாங்கினாலும் காசு கிடைக்கும், அடுத்து கடன் பட்டோர் நமக்கு காசு கொடுப்பாரு, அடுத்து வேற எங்கேயாச்சும் நம்ம எதுவும் பரிசு எதுவும், அதாவது லொத்தர் எதுவும் வின் பண்ணா அதுல காசு கிடைக்கும், பேங்க்ல காசு போட்டிருந்தா அதுல வட்டி நம்மளுக்கு காசா கிடைக்கும். அப்ப வேற வருமானங்கள் நம்மளுக்கு காசா கிடைக்கும். நம்மளுக்கு சொந்தமான சொத்துக்களை வெளித்தரப்பினருக்கு கொடுத்திருந்தா அதுல இருந்து வர்ற காசு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நிறைய வழிமுறையில காசு நமக்கு கிடைக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி எல்லா காசும் எங்க பதிவு செய்ய போறோம்? காசு பெருவனவு நாளேடு. விளங்குச்சா? எங்கெங்க இருந்து காசு கிடைக்கிற அவ்வளோத்தையும் எங்க பதிவு நம்ம இப்ப? காசு பெருவனவு நாளேடு. சரியா? எந்த விதத்துல காசு கிடைச்சாலும் அது காசு பெருவனவு நாளேடுல தான் பதிவு. அடுத்து காசு கொடுப்பனவு. காசு கொடுப்பனவுக்கு கைச்சாத்து. அதுக்கான மூல ஏடு காசு கொடுப்பனவு நாளேடு. என்னது? காசு கொடுப்பனவு நாளேடுண்ணா. ஓகேயா? இப்ப எழுதிங்க காசு கொடுப்பனவு நாளேடு. எழுதியாச்சா? இப்போ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காசு பெருவனவு, காசு கொடுப்பனவு, இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். இந்த காசு பெருவனவு நாளேட்டையும் காசு கொடுப்பனவு நாளேட்டையும் சேர்த்து ஒரு பேர் சொல்லுவோம். என்னன்னா காசேடு. என்னது? காசேடு. சரியா? இந்த காசேடு சம்பந்தமா தான் அடுத்த பாடத்துல நம்ம படிக்க போறது. காசேடு. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காசு பெருவனவு கொடுப்பனவு ரெண்டையும் பதிய போற ஏடு தான் காசேடு. சரியா? அப்ப முதல் 2 கொடுக்கல் வாங்கலுக்கு மூல ஏடுகள் என்னன்றது கிளியரா? ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப அடுத்து கடன் விற்பனை, கடன் கொள்வனவு. கடன் விற்பனையை நம்ம பதிவு செய்யறதுக்கு என்னது மூல ஆவணம் ஒன்று வச்சிருக்கோம். என்னது? விற்பனை பட்டியல். அது எதனை கடனுக்கு வித்தா மட்டும் பதிவு செய்வோம். இப்ப இதுக்கு முதல்ல காசு கொடுப்பனவு நாளேடு பார்த்தோம் தானே? காசு கொடுப்பனவு நாளேட்டுல என்னென்ன பதிவு செய்வோம்? எதுக்கு காசு கொடுத்தாலுமே பதிவு செய்வோம். அது கொள்வனவுக்கு காசு கொடுத்துருக்கலாம், சம்பளம் கொடுத்துருக்கலாம், மின்சார கட்டணம் கொடுத்துருக்கலாம், உரிமையாளர் பற்று செஞ்சிருக்கலாம் வணிகத்துல இருந்து, இல்லாட்டி வேற சொத்துக்களை கொள்வனவு செய்யறதுக்காக காசு கொடுத்துருக்கலாம், எங்கேயாச்சும் தண்டப்பணம் கட்டி இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி என்னதுக்கு வேணாலும் காசு கொடுத்துருக்கலாம். எல்லா காசு கொடுப்பனவையும் எங்க கொண்டு போய் போட போறோம்? காசு கொடுப்பனவு நாளேடு. கிளியரா? இங்க ஏதாச்சும் ஸ்பெஷலா வச்சிருக்குமா இதுக்கு காசு கொடுத்தா மட்டும்தான் போட போறோம்னு சொல்லி? இல்ல. எந்த செலவுக்கோ என்ன விஷயத்துக்கு காசு கொடுத்தாலும்
வணிகத்துல இருந்து காசு வெளியே போகுதுன்னா அதை பதிவு செய்யறது காசு கொடுப்பனவு நாளேடு தான். கிளியரா? சரிண்ணா. அடுத்த விஷயம் அப்ப விற்பனை நாளேடு. சரியா? அதாவது கடனுக்கு இருப்புக்களை விற்பனை செய்தல். கடனுக்கு இருப்புக்களை விற்பனை செய்தல். இருப்புன்னு சொல்றது மீள் விற்பனை நோக்கம் கருதி நம்ம வச்சிருக்கிறது தான் இருப்பு. அந்த இருப்புக்களை கடனுக்கு விற்பனை செய்யும் போது அதுக்கான மூல ஆவணம் என்னது? விற்பனை பட்டியல். சரியா? இப்போ விற்பனை பட்டியல். அடுத்து மூல ஏடு வந்து விற்பனை நாளேடு. என்னது? என்ன நாளேடு? விற்பனை நாளேடு. விற்பனை நாள். ஆ. இப்போ இந்த விற்பனை நாளேட்டுல நம்ம கடனுக்கு இருப்புக்களை விற்பனை செய்யறது மட்டும்தான் பதிவு செய்வோம். சரியா? கிளியரா? சரிண்ணா. ஓகே. அப்ப இருப்புக்களை காசுக்கு விற்பனை செய்தால் எங்க பதிவு செய்வோம்? காசு கொடுப்பனவு நாளேடுண்ணா. காசுக்கு வித்து விட்டு காசு நம்மளும் கொடுப்போமா? அப்ப என்ன நாளேடு? காசு பெறுவனவு நாளேடுண்ணா. கவனிக்கணும். காசு பெறுவனவு நாளேடு. காசு பெறுவனவு நாளேடு. சரியா? அப்ப இருப்புக்களை கடனுக்கு வித்தா மட்டும்தான் நம்ம இங்க பதிவு செய்வோம். இப்ப இதே தளபாடத்தை கடனுக்கு வித்துட்டோம், அப்ப இதை இங்க பதிவு செய்வோமா? பதிவு செய்வோமா? இல்லண்ணா. இல்ல. சரியா? அப்ப அது எங்க? பொது நாளேடு. பொது நாளேடு. சரியா? அப்ப சும்மா கவனிச்சுங்க இந்த விஷயம் தான். இப்ப சரி, விற்பனை 3 விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல். இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல். இதுக்கான மூல ஆவணம் என்னது? கொள்வனவு பட்டியல்ண்ணா. கொள்வனவு பட்டியல். இதுக்கான மூல ஏடு பேர் என்னவா இருக்கும்? அப்ப சொல்லுங்க பாப்போம். கொள்வனவு நாளேடுண்ணா. எழுதுங்க, கொள்வனவு நாளேடு. அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா படமாக்கி இருக்க தேவையில்ல, சும்மாவே ஞாபகம் வரணும். சரிண்ணா. ஓகே. அப்ப இந்த கொள்வனவு நாளேட்டுல என்னத்தை பதிவு செய்ய போறோம் நம்ம? சொல்லுங்க இப்ப. என்னவா இருக்கும்? கடனுக்கு இருப்புக்களை கொள்வனவு செய்தல்ண்ணா. அவ்வளவுதான். கடனுக்கு இருப்புக்களை கொள்வனவு செய்தால் மட்டும்தான் நம்ம இங்க பதிவு செய்வோம். இங்க வந்து காசுக்கு இருப்புக்களை கொள்வனவு செஞ்சா பதிவுமா? இல்லண்ணா. இல்ல. அப்ப காசுக்கு இருப்புக்களை கொள்வனவு செஞ்சா அதை எங்க பதிவு நம்ம? காசு காசு பெறுவனவு நாளேடுண்ணா. கடனுக்கு இருப்புக்களை காசுக்கு இருப்புக்களை கொள்வனவு செய்தால். கொள்வனவு செய்யறோம், அப்ப நம்ம காசு கொடுப்போம். அப்ப காசு கொடுப்பனவு நாளேடு. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் போவோம். இப்ப காசு பெறுவனவு நாளேடு பார்த்தோம், காசு கொடுப்பனவு நாளேடு பார்த்தோம், விற்பனை நாளேடு, கொள்வனவு நாளேடு 4 பார்த்துட்டோம். அடுத்து விற்பனை திரும்பல். சரியா? விற்பனை திரும்பல் அதாவது நம்ம கடனுக்கு இருப்புக்களை விற்பனை செய்யறோம். கடன் பட்டோர் சரியா அந்த இருப்புக்களை வாங்கிட்டு திருப்பி அதுல ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கலாம், இல்ல காலாவதியான இருப்பா இருக்கலாம், அவங்க அதிகமா வாங்கி இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களை காட்டி அவங்க அந்த இருப்புக்களை நம்மளுக்கு திருப்பி அனுப்புறாங்க. நம்ம கிட்ட இருந்து அதாவது நம்ம விற்பனைக்கு வச்சிருக்க இருப்புக்களை கடனுக்கு வாங்கினவங்க அந்த வாங்கின இருப்பை திருப்பி நம்ம வணிகத்துக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? விற்பனை திருப்பம். இந்த விற்பனை திருப்பத்துக்கான மூல ஆவணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். செலவுத்தாள்ண்ணா. செலவுத்தாள். இப்ப இந்த விற்பனை திருப்பத்துக்கு செலவுத்தாள் மூல ஆவணம் மூல ஏடு வந்து விற்பனை திரும்பல் நாளேடு. விற்பனை திரும்பல் நாளேடு எழுதிக்கங்க. சரியா? அடுத்து கொள்வனவு திருப்பம் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம வந்து நீங்க ஒரு டவுட் வரலாம், என்னது காசுக்கு கொள்வனவு செஞ்சது இல்ல காசுக்கு விற்பனை செஞ்சது திருப்பி அனுப்ப முடியாதான்னு. திருப்பி அனுப்பலாம், அதை பத்தி நம்ம இங்க படிக்க போறது இல்ல. சரியா? காசுக்கு விற்பனை செஞ்சதோ காசு கொள்வனவு செஞ்சதோ திரும்பி வந்தா அதை எங்க பதிவு செய்யணும்ன்ற விஷயம் நம்ம இங்க படிக்க போறது இல்ல. சரியா? இப்போ கடனுக்கு விற்பனை செஞ்சது திரும்பி வந்தா எப்படி? விற்பனை திரும்பம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கடனுக்கு நம்ம வாங்கியிருப்போம் தானே, அப்ப நம்ம கடனுக்கு வாங்கினா நம்ம கடன் பட்டோரா இருப்போம், அவங்களுக்கு அவங்க கடன் கொடுத்தோரா இருப்பாங்க. கடன் கொடுத்தோருக்கு நம்ம வாங்கின இருப்பை திருப்பி கொடுக்குறோம்.
அப்படி திருப்பி கொடுத்தால் அதுக்கு பேர் என்னது? கொள்வனவு செஞ்சது திருப்பி கொடுக்கிறோம், கொள்வனவு திருப்பம். அது தளபாடம் உபகரணமா இருந்தா அப்படி வருமா? வராது. என்னவா மட்டும் இருக்கணும்? மீள் விற்பனை நோக்கம் கருதி கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புக்கள். அந்த இருப்புக்களை எங்க அனுப்புறோம்? திருப்பி கடன் கொடுத்தோருக்கு அனுப்புறோம். அந்த கடன் கொடுத்தோருக்கு அனுப்பும் போது அதை பதிகிற மூல ஆவணம் என்னது? வரவுத்தாள். ஞாபகம் இருக்கா? வரவுத்தாள். ஆமாண்ணா. சரியா? இப்ப இந்த மூல ஆவணம் வரவுத்தாள். அடுத்து இதுக்கான மூல ஏடு வந்து என்னவா இருக்கும்? பேரு கொள்வனவு திருப்ப நாளேடுனா. அவ்வளவுதான். கொள்வனவு திரும்பல் நாளேடு. இந்த நாளேடு நாட்குறிப்பேடு அதெல்லாம் ஒண்ணுதான். சரியா? இப்போ கொள்வனவு திரும்பல் விற்பனை திரும்பல் 6 விஷயம் பார்த்துட்டு வந்தானே. இப்ப 7வது விஷயம் ஆமாண்ணா. ஆ, சில்லறை செலவுகளுக்கான கொடுப்பனவு. அன்னை கதைச்சோம். அதாவது ஒரு பாரிய வணிகத்துல, அதாவது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 50,000 60,000 பிசினஸ் நடக்கிற ஒரு வணிகத்துல கொள்வனவு விற்பனை எல்லாம் இந்த பெருமதிகள்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வணிகத்திலையும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். என்னது? இப்போ யாராச்சும் வந்திருந்தாங்க, கெஸ்ட் யாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது. அடுத்து போக்குவரத்து செலவு, டவுனுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு பஸ் கட்டணம், ஒரு கடிதம் போடுறதுக்கான செலவு, ஒரு தும்பு தடி வாங்குறதுக்கான செலவு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளையும் பெரிய செலவுகளையும் ஒரே ஏட்ல பதிவு செய்யற நேரம் அந்த கணக்கு செய்யறது ஒரு கடினமான வேலையா மாறிடும். அப்ப இந்த தடையை இல்லாமக்கிறதுக்காக சில்லறை காசாளர்னு ஒரு ஆளை தனியா நியமிச்சு சில்லறை காசேடுன்னு ஒண்ணு நம்ம பேணுவோம். சரி, அந்த சில்லறை செலவுகள் சம்பந்தமா இந்த சில்லறை செலவுகள் செய்யும் போது அதுக்கான மூல ஆவணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து. ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா. அடுத்து அப்ப இந்த சில்லறை செலவுகளை பதிவு செய்யறதுக்கு ஒரு நாளேடு இருக்கு. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லறை காசேடு. சரியா? சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு அப்படி எழுதிங்க. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. சரியா? ஓகே. சரிண்ணா. அடுத்த விஷயத்தை நீங்களே கெஸ் பண்ணிடலாம். என்னது? இந்த 7 கொடுக்கல் வாங்கலையும் வராட்டி எங்க பதிவோம்? பொது நாளேடு. ஏனையவை பொது நாளேடு. அப்ப பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து, அதுக்கு பொது நாளேடு எழுதிக்கங்க. 8வது பொது நாளேடு. சரிண்ணா. சரி. இப்போ இங்க ஒன்னையும் பதிவு செய்யற நேரம் திகதி அடிப்படையில தான் பதிவு செய்வோம். முதல் 1ஆம் தேதி, அடுத்து 2 3 அந்த ஒழுங்கமைப்புல தான் பதிவு செய்வோம். இங்க எப்படி பதிவு செய்வோமா? 1ஆம் தேதி 5ஆம் தேதி 4ஆம் தேதி 3ஆம் தேதின்னு சொல்லி பதிவுமா? இல்ல. இங்க 1ல இருந்து 30 வரைக்கும், அதுல குறைஞ்சதுல இருந்து கூடினது வரைக்கும் தான் நம்ம பதிவு செஞ்சுட்டு வருவோம் திகதி அடிப்படையில. இப்போ எல்லா நாளேட்டுக்கும் கொள்வனவு நாளேடும் காசு பெறுவனவு நாளேடும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல. சரியா? இதுக்கு ஒரு விதமான ஃபார்மேட் வேற வேறையா இருக்கு. கொள்வனவு நாளேட்டுக்கு ஒரு ஃபார்மேட், கொள்வனவு நாளேடு விற்பனை நாளேடு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். காசு பெறுவனவு நாளேடு காசு கொடுப்பனவு நாளேடு ஒரு மாதிரி இருக்கும். சில்லறை காசேடு வேற மாதிரி இருக்கும். பொது நாளேடு வேற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த மூல ஏடுனா என்ன அப்படின்றதும் மூல ஏட்டின் வகைகள் என்ன, அதுக்கான ஒரு ஒரு மூல ஏடுக்கான கொடுக்கல் வாங்கல் என்ன, மூல ஆவணம் என்ன, மூல ஏடு என்ன அப்படின்ற விஷயம் கிளியரா? சரிண்ணா. ஓகே. ஆனா சரியா? அந்த காசு பெருவனவும் கொடுக்கணும். காசு பெறுவன அத நாளேடு கொடு. மட்டும் கொஞ்சம் ம். ஓகே. காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு. இப்போ காசு பெறுவனவுன்னு சொன்னா என்னது? வணிகத்துக்குள்ள காசு வர்றதுக்கான எல்லா விடயமும் காசு பெறுவனவு தான். சரியா? காசு பெறுவனவுன்னு சொல்றது இந்த விஷயம் தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆமாண்ணா. வணிகத்துக்குள்ள காசு வர்றதுக்கான எல்லா சந்தர்ப்பமுமே காசு பெறுவனவு. முதலாவது ஒரு வணிகத்தை ஆரம்பிச்சா எங்க இருந்தெல்லாம் காசு வரலாம்? முதலாவது உரிமையாளர் காசு கொண்டு வந்து போடுவார். சரியா? அவருக்கு போட்ட காசு பத்தாட்டி வங்கியில கடன் வாங்குவார். அடுத்து வியாபாரம் நடக்கும். அப்ப காசுக்கு விற்பனை செஞ்சா அங்க காசு கிடைக்கும். அடுத்து கடனுக்கு அவர் விற்பனை செஞ்சிருந்தா கடன் பட்டோர் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு காசை கொண்டு வந்து தருவாரு. சரியா? அவர்கிட்ட இருக்க சொத்துக்களை வெளியில எங்கேயாச்சும் வாடகைக்கு கொடுத்திருந்தா அதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கலாம். இல்லாட்டி வேற ஏதேனும் சேவைகள் அவர் வழங்கினா
தரகு சேவை அப்படின்ற சேவைகள் எல்லாம் வழங்கினா அதன் மூலம் வருமானம் கிடைக்கலாம். இல்லாட்டி அவர்கிட்ட இருக்க சொத்துங்களை வித்தா, எப்படி அவர் வணிகத்தை ஆரம்பிக்க நேரம் அவர்கிட்ட இருந்து சொந்தமான மோட்டார் வாகனத்தை வணிகத்துக்கு கொடுத்தாரு. இப்ப வணிகத்துக்கு காசு தட்டுப்பாடு, அந்த மோட்டார் வாகனத்தை வணிகம் விக்குது காசுக்கு. அப்ப காசு உள்ளுக்கு வருமா வராதா? காசு வரும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம எங்க பதிகிறோம்? காசு பெருவனவு நாளேடு. சரியா? காசு பெருவனவு கிளியரா? ஆமாண்ணா. ஓகே. இதே காசு கொடுப்பனவு என்னென்ன சந்தர்ப்பத்தில் வணிகத்துக்கு காசு கொடுப்பனவுகள் ஏற்படலாம் சொல்லுங்க பாவம். அதாவது வணிகத்துல இருந்து காசு வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள். கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கறதுன்னா, கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தப்படுதல், தளபாடங்களை கொள்வனவு தளபாட உபகரணங்கள் கொள்வனவு காசுக்கு. காசுக்கு இருப்பு கொள்வனவு, ஊழியருக்கு சம்பளம், மின்சார கட்டணம், வாடகை, காப்புறுதி செலவுகளுக்கு காசு கொடுக்கிறது. சரியா? அப்ப அடுத்து எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்றது, ஒரு முதலீட்டு காசு போடுறோம், நிலையான வைப்புல காசு போடுறோம், இதெல்லாம் என்னது? காசு கொடுப்பனவுகள் தான். சரியா? அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பதியிறது காசு கொடுப்பனவு நாளேடு. கிளியரா? சரிண்ணா. இதுக்கான ஃபார்மேட்லாம் நம்ம அடுத்த பாடத்துல படிப்போம். அடுத்த பாடத்துல தான் நம்ம காசேடு அப்படின்னு ஒண்ணு படிக்க போறோம். காசேடுனா என்னன்னு தெரியும் தானே? காசு பெருவனவு கொடுப்பனவு ரெண்டையும் சேர்த்து தான் காசேடு அப்படின்னா என்னோட தெளிவா அடுத்த பாடத்துல படிப்போம். சில்லறை காசேடு, அதுக்கு அந்த அடுத்த பாடத்துல தான் காசேடும் சில்லறை காசேடும் படிப்போம். அதுக்கு அடுத்து கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடு எல்லாம் படிப்போம். சரியா? வங்கி கணக்கினக்கு கூட்டம் அப்படிலாம் படிப்போம். சரியா? இப்ப நீங்க இந்த பேரு அதுல என்னென்ன பதிவு செய்ய போறோம், அதுக்கான மூல ஆவணம், மூல ஏடு, அதுக்கான கொடுக்கல் வாங்கல் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போமா இப்ப? சரிண்ணா. ஓகே. முதலாவது 7.1 மூல ஏடுகள் பற்றிய அறிமுகம். இதுல வணிக கொடுக்கல் வாங்கல்களை நேரடியாக பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்யும் போது பிரச்சனைகள் பல ஏற்படலாம். எடுத்த கேக்கு பேரேட்ல பதிவு செய்யறோம். பேரேட்னு சொல்றது என்னது? இரட்டை பதிவு. காசு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, இப்படின்னு ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்த கேக்கே அதை கொண்டு பேரேடு இரட்டை பதிவை பதிகிறது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தலாம்? முதலாவது கொண்டு பதியிற நேரம் இப்போ 10 கடன் விற்பனை நடக்குதுன்னா 10 கடன் விற்பனைக்கும் தனித்தனியா இரட்டை பதிவை பதியணும். இங்க அப்படியா? அவ்வளோ கடன் விற்பனை எடுத்து கடைசி கூட்டியிருக்க பெறுமதியை மட்டும் இரட்டை பதிவில் பதிஞ்சிடலாம். அப்ப வேலை லேசா முடிஞ்சிருந்தானே? இந்த மாதிரி சிக்கல்கள். அப்ப பேரேடு ரொம்ப நீட்டமா போவாது. அதாவது நிறைய கணக்கு அடிக்க தேவையில்ல, கொஞ்சம் கணக்குலேயே முடிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படலாம். இதனால் வணிக கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்வதற்கு முன்னர் மூல ஏடுகள் என அழைக்கப்படும் ஏடுகளில் பதிவு செய்யப்படும். இதன் அடிப்படையில் வணிகத்தினால் மேற்கொள்ளப்படும் சகல வணிக கொடுக்கல் வாங்கல்களும் பேரேட்டு கணக்குகளில் பதிவதற்கு முன்னர் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்ற ஒழுங்கின் அடிப்படையில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையின் முதலில் பதியும் ஏடு மூல ஏடு. அப்ப என்னது? இவ்வளவுதான். கொடுக்கல் வாங்கலின் தன்மை அடிப்படையில், கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற ஒழுங்கின் அடிப்படையில் முதல்ல பதிகிற ஏடு மூல ஏடு. டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். சரியா? மூல ஏடுகளானவை நாட்குறிப்பேடுகள், துணை ஏடுகள், தினசரி போன்ற பெயர்களினால் அழைக்கப்படும். அதான் சும்மா சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வணிகத்தினால் மேற்கொள்ளப்படும் சகல கொடுக்கல் வாங்கல்களும் ஒரே மூல ஏட்டில் பதிவது பொருத்தம் அல்லாதது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல பதிஞ்சா குழப்பத்தை ஏற்படுத்தும் தானே, பிழைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கும். அப்ப அது பொருத்தம் இல்லை. அடுத்து கணக்கீட்டில் பதியும் போது வணிகத்தின் தன்மை, கணக்கீட்டில் பதியும் போது வணிகத்தின் தன்மை ஏனைய பொதுவான பண்புகள் எனும் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்தி பதிவு செய்தல் அவசியம். மீண்டும் மீண்டும் நடைபெறும் ஒரே வகையான கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு பொருத்தமான முறையில் மூல ஏடுகள் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். பின்வரும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் அதுக்கான மூல ஏடுகளையும் சொல்லியிருக்காங்க. முதலாவது காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? காசேடு. சரியா? நம்ம தெளிவா படிச்சோம். இந்த காசு பெறுவனவுக்கு காசு பெறுவனவு
நாளேடு. காசு கொடுப்பனவு, காசு கொடுப்பனவு, நாளேடு. இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? காசேடு. சரியா? ம். அடுத்து ம். வங்கி நடைமுறை கணக்கினூடாக நடைபெறும் கொடுக்கல் வாங்கலுக்கு வங்கி கணக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் அடுத்த பாடத்தில் தெளிவாக படிப்போம். அடுத்து சில்லறை காசு கொடுக்கல் வாங்கலுக்கு சில்லறை காசேடு அல்லது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்து மீள் விற்பனை பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல். மீள் விற்பனை பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செஞ்சா கொள்வனவு நாளேடு அல்லது நாட்குறிப்பேடு. நாளேடு நாட்குறிப்பேடு ரெண்டும் ஒன்னே தான். சரியா? அடுத்து மீள் விற்பனை பொருட்களை மீள் விற்பனை பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்தல். விற்பனை நாளேடு அல்லது நாட்குறிப்பேடு. அடுத்து ஏனைய கொடுக்கல் வாங்கல்னு சொல்லியிருக்காங்க. அதில் விற்பனை திரும்பல் கொள்வனவு திரும்பல் நான் சொல்லலை உங்களுக்கு. அந்த விஷயத்தை நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க சொன்ன விஷயத்த. சரியா? புக்கில் காப்பியில் எழுதிருக்கீங்க தானே? அதில் ஏனைய கொடுக்கல் வாங்கலுக்கு பொது நாட்குறிப்பேடு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கிளியரா? சரிண்ணா. ஓகே. அப்போ இந்த பாடம் அவ்வளவுதான், இதோட முடியுது. கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு. சாரி, கொள்வனவு நாளேடுல அதாவது மூல ஆவணம், மூல ஏடு. மூல ஆவணம்னா என்ன, மூல ஏடுனா என்ன? அடுத்து மூல ஆவணத்தில் ஒரு பதிவை செய்கிறோம்னா அது எதுக்காக செய்கிறோம், அதோட பயன் என்ன? அடுத்து மூல ஏடுனா என்ன, மூல ஏட்டில் ஒரு கொடுக்கலான பதிவு செய்யறதுன்ற பயன் என்ன? இந்த விடயங்கள் தான். சரியா? கிளியரா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே. இப்போ இந்த செயற்பாடு 0.1 செயற்பாடு ஒன்றை செய்யுங்க பார்ப்போம். செஞ்சு ஆன்சர் போடுங்க குயிக்கா. சரிப்பில் போடுறது தான். நல்லா தெளிவாக வாசித்து செய்யுங்க. சரியா? சரிங்களா? இந்த செஞ்சிட்டேண்ணா. ஓகே. டிஸ்கஸ் பண்ணுவோமா இப்போ? சரி. ஓகே. மூலையேடுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை நன்கு வாசித்து அவை உண்மை தவறு என கூறுக.
இதில் முதலாவது வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் அவற்றின் தன்மை பொது பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தி பதிவதற்கு மூலையேடுகள் பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளையா? சரிண்ணா. சரி. அடுத்து சரிண்ணா. மூலையேடுகள் பயன்படுத்தப்படுவது பேரேட்டு கணக்குகளை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு ஆகும். சரியா பிள்ளையா? சரிண்ணா. சரி. அடுத்து மேல்விற்பனை பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல் தொடர்பாக பயன்படுத்தப்படும் மூலையேடு விற்பனை நாளேடு ஆகும். சரியா பிள்ளையா? பிளண்ணா. பிழை. அப்ப என்ன நாளேடு? கொள்வனவு நாளேடுண்ணா. ஆ. அடுத்து வணிகத்தினால் மேற்கொள்ளப்படும் சகல கொடுக்கல் வாங்கல்களும் முதலா ஆ, முத முதலாவதாக மூலையேடுகளில் பதிவு செய்யப்படுதல் வேண்டும். சரிண்ணா. சரி. ஆ. மூல ஆவணங்களை பயன்படுத்தியே மூலையேடுகளில் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல் வேண்டும். சரிண்ணா. சரி. அடுத்து மூலையேடானது நாட்குறிப்பு தினசரி எனும் பெயர்களினால் அழைக்கப்படும். சரி. அடுத்து மூலையேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்த பின்னர் அவை பேரேட்டு கணக்குக்கு மாற்றப்படுதல் வேண்டும். பேரேட்டு கணக்குன்றது இரட்டை பதிவு. அவ மூலையேட்டில் இருந்து தான் எங்க மாத்துவோம்? இரட்டை பதிவுக்கு மாத்துவோம். சரி. சரியா? சரிண்ணா. அடுத்து மூல ஆவணம் ஆம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைவதற்கு அவை பொறுப்புள்ள அலுவலர்களினால் உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். சரியா பிள்ளையா? சரிண்ணா. சரி. அதாவது உறுதிப்படுத்தணும். பொறுப்புள்ள அதிகாரி உறுதிப்படுத்தினா தான் அது செல்லுபடியானதா இருக்கும். யார் வேணாலும் எழுதி கொடுக்க முடியாத கடையில் பில். சரியா? ம். அடுத்து மூலையேட்டில் பொதுவாக உள்ளடக்கப்படும் விடயங்கள் ஆறினை குறிப்பிடுக. இது மூலையேடு இல்லை, மூல ஆவணம்னு எடுத்துங்க. சரியா? மூலையேட்டில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்குவோம்? கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற திகதி, விபரம், பேரேட்டு பக்கம், அடுத்து பட்டியல் இலக்கம் அல்லது கைச்சாத்து இலக்கம், அந்த மாதிரி விடயங்கள். அது என்னென்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்ப்போம். நான் மூல ஆவணம்னு எடுத்துக்கிட்டு எனக்கு விடையை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மூல ஆவணத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கணும்? சொல்லுங்க. கொடுக்கல் வாங்கலின் திகதி என்ன? திகதி, அதாவது ஒரு பில்லில் என்னென்ன விஷயம் இருக்கும்? ம், முதலாவது வணிகத்தின் பெயர் இருக்கும், முகவரி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற திகதி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் பெறுமதி இருக்கும், ஒரு அலகுண்ட விலை இருக்கும், மொத்தமாக எத்தனை அலகுகள் கொள்வனவு செஞ்சாங்கன்னு இருக்கும், உரிய அதிகாரியின் கையொப்பம் இருக்கும். இந்த விடயங்கள் தானே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரிண்ணா. அடுத்து செயற்பாடு 3. கீழே காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மூலையேட்டிலும் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிடுக. சில்லறை காசேடு என்ன கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும்? வணிகத்தில் இடம்பெறுகின்ற சிறிய செலவுகள்னா. சிறு செலவுகளுக்கான கொடுப்பனவு. அவ்வளவுதான். அடுத்து பொது நாட்குறிப்பேடு. பொது நாட்குறிப்பேடு ஏனைய அதுக்கு எப்படி கொடுக்கல் வாங்கல். எழுதணும்? விசேட கொடுக்கல் வாங்கல்கள் தவிர ஏனைய அனைத்து கொடுக்கல் வாங்கலும். விசேடமா 7 கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அந்த 7 தவிர மற்ற எல்லா கொடுக்கல் வாங்கலும் எங்க பதிவோம்? இந்த சில்லறை பொது நாட்குறிப்பேட்டில் பதிவோம். சரியா? இப்போ விசேட கொடுக்கல் வாங்கல்கள் தவிர ஏனையவை. அடுத்து விற்பனை நாட்குறிப்பேடு. கடனுக்கு இருப்புக்களை விற்பனை செய்யும் போதுனா. கடனுக்கு இருப்புக்களை விற்பனை செய்யும் போது. அடுத்து வங்கி கணக்குல வங்கி கணக்கோடு தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்கள் அது இருக்கட்டும். காசேடுல என்னென்ன? காசு பெருவனவு, காசு கொடுப்பனவுல இடம்பெற கொடுக்கல் வாங்கல். காசு பெறுவனவும் காசு கொடுப்பனவும். கொள்வனவு நாட்குறிப்பேடு. வணிகத்திலிருந்து காசு வெளியில செல்லும் போது இடம்பெற கொடுக்கல் கொள்வனவு வாங்கல். நாட்குறிப்பேடு. இன்னும் வணிகத்தில் கட் ஆகும். கட்டான திருப்பி ரீஜாயின் ஆகுங்க. சொல்லுங்க.
சரி. சொல்லுங்க. கடனுக்கு இருப்பு கொள்வனவு செய்யும் போதுதான். கடனுக்கு இருப்புக்களை கொள்வனவு செய்யும் போது பதிகிறது. சரியா? கிளியரா அந்த விஷயம்? ம். சரி. அடுத்து செயற்பாடு 4 செய்யுங்க. புக் இருக்கு தானே?